நமச்சிவாய வாழ்க. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. சைவ சமயத்தின் தனித்தன்மையை பற்றி கடந்த பதிவிலே சிந்தித்தோம். இந்த சைவ சமயத்தின் தனித்தன்மைகளான பிற உயிரிடத்து அன்பு காட்டுதல், எல்லா உயிரிடத்தும் அன்பு காட்டுதல், கொல்லாமை, வாய்மை, தூய்மை, ஒழுங்குபடுத்தப்பட்ட வாழ்க்கை. அதோடு இந்த சைவருடைய ஆடை தூய வெள்ளை ஆடை என்று பேசப்படுகிறது. திருவாசகத்திலே சாமியுடைய ஆடையை பற்றி கூறும் பொழுது, தூயவன் கலிங்கத்தர் அன்னே என்னும் என்று வரும். தூய்மையான வெண்மை நிறமான ஆடையை சேருமான அணிந்திருந்தார் என்று திருவாசகம் பேசுகிறது. ஆக இந்த தூய வெள்ளை ஆடை. ஆக இந்த சமயம் கூறும் தனி கொள்கைகள் என்ன? எல்லா உயிரிடத்தும் பாகுபாடற்ற அன்பு காட்டுதல். எல்லா உயிரிடத்தும் பாகுபாடற்ற அன்பு காட்டுதல், கொல்லாமை, வாய்மை, தூய்மை, ஒழுங்குபடுத்தப்பட்ட வாழ்க்கை. அந்த நெறிப்பட்ட வாழ்க்கையின் அடையாளமாக தூய வெள்ளை ஆடை. நான் முதல் பதிவிலே கூறினேன், இந்த உலகில் உள்ள எல்லா சமயங்களும் சைவம் சார்ந்தவை என்று கூறினேன். எப்படியெனில், இந்த எல்லா இடத்தும் அன்பு காட்டுதல், கொல்லாமை, வாய்மை, தூய்மை, ஒழுங்குபடுத்தப்பட்ட வாழ்க்கை, தூய வெள்ளை ஆடை, இதை அடிப்படையாக கொண்டே உலகில் உள்ள எல்லா சமயங்களும் இருக்கின்றன. புத்தருடைய ஆடை வெள்ளாடை, வெள்ளையாடை. சமணருடையது வெள்ளையாடை. கிறித்துவ பாதிரியார்கள் கிறித்துவருடைய முக்கியமான விழாக்களில் உடுத்தப்படும் ஆடை வெள்ளை ஆடை. இஸ்லாத்தில் சொல்லவே தேவையில்லை. அவர்கள் தூய வெள்ளை ஆடையோடு மட்டுமே அந்த மசூதி, தர்காலாம் போவாங்க. ஆக இந்த தூய வெள்ளை ஆடையே சைவத்தின் தனி அடையாளம். இது எங்கெங்க இருக்கிறது? அதெல்லாம் சைவத்தின் கூறுகள். எல்லா சமயங்களும் அன்பு காட்டுதலையும், கொல்லாமையையும், வாய்மையும், தூய்மையும் எடுத்துட்டா, இந்த கொள்கை இல்லை. அன்பு காட்டுதல் என்ற இந்த முதல் கொள்கை இல்லாமல் எந்த ஒரு சமயமும் கிடையாது. தூய்மையை கடைபிடிக்க சொல்லாத சமயம் கிடையாது. சமய ஆசிரியர், அந்த சமயம் தோற்றுவித்தவர்கள் இதையெல்லாம் வலியுறுத்தி வாழ்ந்தார்கள். சிலவற்றிலாவது வாழ்ந்தார்கள். ஆக இந்த சைவ சமயத்தின் தனித்தன்மை இதுதான். சரி, இந்த சைவ சமயம் தோற்றுவித்தவர் யார் என்று இல்லை என்றெல்லாம் நாம் சிந்தித்தோம். சரி, தோற்றுவித்தவர் யாராவது ஒருவர் இருந்தால்தானே அப்படி என்று வரும்பொழுது, இந்த சைவ சமயம் ஆதியிலே முதல் அன்பு காட்டியவரால் தோற்றுவிக்கப்பட்டது. அப்படி என்றால் அவருக்கு பரம்பொருள் இறைவன் எது முதலோ அது இறைவன். இறைவன் என்பதற்கு எங்கும் நிறைந்த, எல்லாவற்றையும் தெரிந்த, எல்லா பொருள்களும் இருக்கின்ற ஒளிவடிவான ஒன்று. அதற்கு இறைவன் என்று பெயர். நம்ம ஆலயங்களிலே சென்று திருமேனிகள், அது முருகனாகட்டும், விநாயகராகட்டும், எந்த பெருமாளாகட்டும், சிவனாகட்டும், அம்பிகை, எதை தரிசனம் செய்தாலும் நாம் எப்பொழுது முக்கியமாக வழிபட சொல்லி கட்டாயப்படுத்தி நம் பெரியோர்கள் பழக்கியிருக்கிறார்கள். எல்லாம் உட்கார்ந்து அங்கங்கே சுண்டல் சாப்பிட்டு கதடிச்சுட்டு நண்பர்களை நலம் விசாரித்து கொண்டிருப்பார்கள். ஆனால் தீபாராதனை நடக்கும் பொழுது எல்லோரும் சென்று அந்த தீபத்தை தரிசிப்பார்கள். ஆக ஒளி வழிவானவன் இறைவன். இங்கிருக்கும் திருமேனிகள் எல்லாம் அந்த ஒளியில் தோன்றின என்று மறைமுகமாக நமக்கு உணர்த்தவே இந்த தீபாராதனை, போக்குவரத்து எல்லாம். என்ன, 1000 விளக்கு காட்டுவாங்க. 500, 250 குறைஞ்சி 2, 5, 3, 2, 1 ஒன்றுக்கு அடுத்து அதோட நிறைவு பெற்றும் கும்பம் ஒரு பெரிய தீபம் இல்லையா? ஒரு விளக்கு சின்னது. இந்த சின்ன விளக்கை கொண்டு கும்பத்தில் இருக்கின்ற பெரிய ஜோதியை தீபாவளி காட்டுவார்கள். ஆக இங்கு ஜோதி வழிபாடே நம்முடைய ஆதி வழிபாடு. என்ன, ஆக இந்த அன்பு வடிவான பரம்பொருளுக்கு ஒரு பெயர் வைக்க வேண்டும் என்று தோன்றிய பொழுது திருமந்திரம் 561 வரும். சைவ சமயத்தின் தலைவர் அன்பு வடிவான பரம்பொருள். சிவம் என்றால் அன்பு. என்ன, அன்பே சிவம். அன்பு என்றால் பாகுபாடற்ற அன்பு. அதற்கு சிவம் என்று பெயர்.
ஏனெனில் இந்த அடையாளம் காட்டப்பட வேண்டும் என்பதற்காக உருவகப்படுத்தப்பட்டது இந்த ஜடாமுடி பிறை இதையெல்லாம் அணிந்த இறைவனுடைய திருமேனி உருவகத் திருமேனின்னு பேர் அதுக்கு. ஆனால் சைவ சமயத்தில் முதல் வழிபாடு அருவ வழிபாடு, ஜோதி வழிபாடு. இரண்டாவது வழிபாடு லிங்க வழிபாடு, உருவ வழிபாடு. இது உருவம், ஆனால் என்ன என்று சொல்ல முடியாது. அடுத்ததாக தெய்வ திருமேனிகள், நடராஜா, சோமாஸ்கந்தர், அப்படி நிறைய. ஆக இந்த சைவ சமயத்திற்கு ஆதாரம் எது என்றால் இரண்டு முக்கியமாக இருக்கின்றன. ஒன்று வேதம், இரண்டாவது ஆகமம். இந்த வேதம் என்றாலேயே நம்முடைய இந்த தமிழ் திருமுறை, அதை வைத்து வியாபாரம் செய்யும் கும்பல், தமிழால் திருமுறைகளை கற்று வரும் சாதாரண அன்பர்களுக்கு எந்த கோபமும் வருவதில்லை. ஆனால் இந்த தமிழ் முறையிலே அன்பினால் போய் யாரும் சிவபெருமானுக்கு கும்பாபிஷேகம் பண்ணுறதில்லை. 2 லட்ச ரூபா 5 லட்ச ரூபா வாங்கிட்டு தான் செய்கிறாங்க. தமிழில் செஞ்சாலும் சரி, வடமொழியில் செஞ்சாலும் சரி. இங்கே வடமொழியார்கள் கூறக்கூடிய வேதம் கிடையாது. அது ஆதிசங்கருடைய அங்கவர்ணனை வழிபாட்டு முறைகளை அவர் தொகுத்ததையே அவர்கள் அங்கே பயன்படுத்துகிறார். ஆகம வேத காலத்தில் உருவ வழிபாடு கிடையாது. வேத காலத்தில் உருவ வழிபாடு கிடையாது. அப்படியெனில் வேதம் என்ன சொல்கிறது? இதை தேடி 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 அலைந்து இந்த வேதத்தில் என்ன இருக்கிறது, எங்கள் ஆசான் நாடூர் ஐயா சிவத்திரு அப்படியெல்லாம் சொன்னால் அடிச்சு போடுவார். எங்கடா சிவம் எனக்குள்ளே இருக்குது அப்படின்பார். ஏன்னா சிவத்திரு, சிவமான் தன்மை எனக்கு எங்கடா இருக்குது? வீட்டில் எல்லார்ட்டையும் நாய் மாதிரி விழுந்துட்டுருக்கேன், என்ன போய் சிவத்திரு அப்படின்னு எங்ககிட்ட அன்பாக கடிஞ்சிக்குவார். ஆக இங்கே அந்த அன்பு வடிவான சிவம் ஆசான் கூறியது என்னவெனில், வேத காலத்தில் மனிதன் இயற்கையை வழிபட்டார். குறிப்பாக சூரியனை வழிபட்டார்கள். அந்தி சாய்ந்த வேளையிலே வெளிச்சத்திற்காக சொல்லி மூட்டி வழிபாடு செய்கிறார்கள். இந்த வேத கால வழிபாடை பார்க்கும் பொழுது ஒரு அற்புதமான எனக்கு உபதேசம் சைவ சமய பிரவேசம் செய்த பொழுது எங்கள் ஆசான் அந்த வேதங்களை அடிப்படையாக கொண்டு பயிற்றுவித்ததை இங்கே பகிர்கிறேன். ஏனெனில் வேதம் ஒன்றும் மந்திர தந்திரங்கள் நிறைந்தது கிடையாது. ரிக்வேதம் எதை கூறுகிறது அதெல்லாம் பிறகு விரிவாக கூறுகிறேன். இந்த வேதம் எவ்வாறு ஆதாரமெனில், நம்ம இருநிலாய்த்தீயாக நின்ற திருத்தாண்டகத்திலே எதை இதெல்லாம் சிவம் என்று கூறினாலோ அதை முறைப்படி வழிபடக்கூடிய ஒரு மரபை கற்றுத்தந்தது. அதே சமயத்தில் இப்படித்தான் வாழ வேண்டும், இப்படி ஒழுக்கமாக வாழ்ந்தால் இப்படி வாழ்க்கை, ஒழுக்கம் இல்லைன்னா உருப்பட மாட்டேன் அப்படின்னு சொன்னது தான் அந்த வேத கதைகள். வேதங்களில் சுட்டி காட்டப்படும் அந்த பண்டைய அரசர்கள். இங்கே அது இருக்கட்டும், அதை பிறகு சிந்திப்போம் விரிவாக. இங்கு நான் காலையில் எழுந்தவுடனே மேட்டூரில் இருப்பதால் காவிரியில் நீராடச் செல்வேன். செல்லும் பொழுது ஆசான், நீ போய் என்ன கொஞ்சம் கூட மரியாதை இல்லாத லொங்குன்னு குதிக்கிற, தண்ணியில் தோப்புன்னு குதிக்கிற, அப்படியெல்லாம் செய்யக்கூடாது. இங்கே பார், வேதத்தில் கூறியிருக்கிறது, நதி தேவதையே, என்ன நதி தேவதை, நதி தெய்வம், என்ன அது எல்லாரையும் காப்பாற்றுது காவிரி, அதுக்கு நீ மரியாதை கொடுக்கணும். அந்த நதியை தொட்டு வருஷத்தில் ஒரு நாள் கங்காவுக்கு தீபாவளி காட்டுற மாதிரி கடனுக்கு தீபாவளி காட்டக்கூடாது. இன்றைக்கி அப்படி தான் காமெடி பண்ணிகிட்ருக்காங்க. அது கொஞ்சம் ரெகுலராக பராமரிக்கணும் இல்லை. ஆனால் எங்களுக்கு கற்றுத்தந்தார்கள். இப்படி காவிரியில் இறங்கும் பொழுது காவிரி கரையில் ஓரமாக நின்று நதியை தொட்டு வணங்கி, நதி தேவதையே, உன்னில் நான் நீராடுவதால் என் உடல் குளிர்ச்சி அடைகிறது, என் மனம் தெளிவு பெறுகிறது. அதுபோல என்னுடன் பழகுபவர்களுக்கு நான் வெம்மையை தராமல் தன்மையான நல்ல பழக்கங்களையும் நல்ல செயல்களை செய்வனாகவும் இருக்க உன்னுடைய இந்த தன்மையை எனக்கு கொடு என்று கேட்டு நான் உன்னை மாசுபடுத்தாமல் உன்னில் நீராடுவேன் என்று ஒரு வார்த்தை சொல்லி தான் காவிரியில் இறங்கணும். இது உபதேசம். சைவ சமய பிரவேசம் செய்தவர்கள் நதியில் நீராடும் பொழுது செய்ய வேண்டிய கடமை. இங்கே தீட்சை என்றால் அறியாமையை அறிவாள் அழித்தலுக்கு தீட்சைன்னு பேர். சைவம்னா அன்பு, தீட்சைனா அழித்தல், அப்படி பொருள். சைவ தீட்சைனா அந்த கொடுக்குறவனுக்காக தெரியணும். தீட்சைனா அழித்தல்னு ஆச்சே. சைவ தீட்சைனா சைவத்தை அழிக்கிறதுன்னு பொருளா? சைவத்தின் கருத்துக்கள் தெரிந்தால் தானே இவர்கள் இந்த வார்த்தையை உபயோகிக்க மாட்டார்கள். ஆக இங்கே சிவதீட்சை சமய பிரவேசம். அதே போல் ஒரு மரத்தடியில் நிற்கிறேன். தல யாத்திரை போயிட்டு
நம்ம எங்கள் ஊருக்கு அருகில் வந்து பாலவாடி என்ற ஒரு ஊர். அங்கே ஒரு வன்னி மரம், அதுக்கு சரி தண்ணி இல்லாத காஞ்சி கிடந்து போய் அந்த நிழலில் நின்றேன். எங்களை ஆசானை அழைத்து சென்று அவர் என்ன செஞ்சார்னா, எங்கள் ஆடூர் ஐயா இருக்கன்னு வரேன் அப்படின்ட்டு அவர் அங்கே போய், அங்கே கிணறு இருக்குது, உப்பெல்லாம் பைப்பெல்லாம் போட்டாங்க. இப்போ கிணத்துலேருந்து ஒரு பக்கெட் தண்ணி கொண்டாந்து அங்கேருந்த மரத்துக்கு ஊற்றிட்டு அப்புறம் அங்கே நின்னார். என்னங்கய்யா இப்படி சரிங்கன்னு, ஏ மரதேவதையே, வேதத்தில் இருக்குடா, ஏ மரதேவதையே, எனக்கு நீ நிழல் தருகிறாய், என்னுடைய உடல் மேல் சூடுபடாமல் சூரியனுடைய வெம்மையான கையிலிருந்து பாதுகாக்கிறாய், என்னால் இயன்ற அளவு உனக்கு சற்று நீராவது கொடுக்கிறேன், இதை அருந்தி மகிழ்ந்துருன்னு சொல்லி மரத்தடியில் நிற்கிறவன் மரத்துக்கு தண்ணி துணுங்குது. அப்படி நிறைய வாழ்க்கை முழுக்க காலைல தூங்கி வச்சா முடிகிற வரைக்கும் நம்ம செய்கிற ஒவ்வொரு செயல்களையும் கடவுளை கண்ட வழிபாடு, வேத வழிபாடு. அதனால் அங்கே வந்து உருவ வழிபாடு கிடையாது. சரி, அப்புறம் எப்படிங்க உருவ வழிபாடு வந்துச்சு கேள்வி இருக்குல்ல. என்ன அது எப்படி வந்ததுன்னா, முதலில் என்ன செய்தார்கள் மனிதர்கள், தங்களை விட ஆற்றல் உள்ளவர்களை அரசர்களாக தலைவர்களாக ஏற்றுக்கொண்டு அந்த தலைவர்கள் பயிற்றுவித்த வழியிலே சிறந்த வழியை தேர்ந்தெடுத்து அவ்வழி சிலர் வாழ்ந்தார்கள், சிலர் தலைவனை போல வாழ்ந்தார்கள். நல்ல தலைவர் வழி இந்தியாவில் தமிழ்நாட்டில் லஞ்சம் அது எதுவும் கிடையாது. லஞ்சம் வாங்குகிற தமிழர் கையூட்டு பெறக்கூடிய தமிழ் மன்னர்கள் வந்த பிறகு என்ன ஆயிடுச்சு, அரசு ஊழியர்ந்து எல்லாமே கையூட்டு பெறாங்கல்ல, லஞ்சம் வாங்குறாங்கல்ல. அதுபோல் அரசனை பார்த்து மக்கள் வாழ்வார்கள். அப்படி நெறிப்பட்ட அரசர்கள் யாரை பார்த்து வாழ்ந்தார்கள் என்றால், கற்றறிந்த சான்றோர்களை பின்பற்றி வாழ்ந்தார்கள். உதாரணத்துக்கு அபை பிராட்டி, அவர் ஒரு ராஜகுருவா இருப்பார். ஔவையார் என்ன சொன்னார், அறம் செய்ய விரும்பு, ஆறுவது சினம். என்ன சொல்றாங்களா இல்லையா? அறம் செய்ய விரும்பு, ஆறுவது சினம், என்ன ஈவது கரவேல், இணக்கமது கைவிடேல், ஈவது கரவேல். எத்தனை அருமையா இருக்கும் அது. ஏன்னா அதற்கான பதிவு இது இல்லை. அப்படி இதெல்லாம் வேதம், இதெல்லாம் வேதத்துல இருக்கு. ஆச்சரியமான விஷயம். ஏனெனில் இந்த வேதம் என்னடா அவங்க எல்லாரும் சான்ஸ்கிரிட் சொக்கரை அப்படி சொல்றாங்கன்னு நினைச்சிங்களா? அங்கதான் ஒரு அற்புதமான செய்தி உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்ல வேண்டியிருக்கு. ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு அதை இங்கே சொல்கிறேன். நம்முடைய தட்சன் இருக்கார் இல்லையா, சிவருமானுடைய மாமனார், தாட்சாயணி திரைப்படத்தில் பார்த்துருப்பீங்கள்ல. அந்த தட்சன் எங்கே வாழ்ந்தான்னா தஞ்சாவூர் மாவட்டத்தில் வாழ்ந்தவன். என்ன தஞ்சாவூரில் என்ன மொழி பேசியிருப்பாங்க? அந்த காலத்துலேருந்து தமிழ் தானே பேசியிருப்பாங்க. அந்த தட்சன் வந்து பெரிய சிவபக்தன். அவர் கடுமையான தவம் செய்து தனக்கு மகளாக உமாதேவியை ஈண்டெடுக்கிறார்கள். அந்த குழந்தை வளர்ந்து பெரியவளாகிறது. சிவபெருமானையே நான் மணந்து கொள்வேன் என்று தவம் இருக்கிறது. பெருமான் அவனுடைய கருணையிலே, தன்னுடைய பெருங்கருணையினால் அன்னையை திருமணம் செய்து கொள்கிறார். வினைப்பயன் அங்கே தட்சனுடைய வினை முடிவதற்கான காரணமாக இந்த பெண், அவனுடைய தட்சனுடைய பிறவி முடிய வேண்டும், இறையாம் தன்மை பெற வேண்டும் என்பதற்காக சாமி இவரை காந்தபுர விவாகம் செய்து கொள்கிறார். இறைவனை இழிவுபடுத்துவதற்காக வேள்வி செய்கிறார். இந்த இடம்லாம் திருச்செம்பொன்பள்ளி அப்படி நிறைய இடம் இருக்கு, ஒரு 5-6 கோயில் இருக்கு சுற்றி சுற்றி. இங்கே தட்சன் வந்து யாகம் செய்து அங்கே வீரபத்திரால் தலை துண்டிக்கப்பட்ட இடத்திற்கு தக்கோலம்னு பேர். இன்னைக்கு இங்கே நீங்கள் இந்த சிதம்பரம் போயிட்டு மயிலாடுதுறை அந்த பக்கம் வரும்பொழுது பார்த்தீங்களா, தக்கோலம்னு ஒரு முக்கூட்டு இருக்கும், 3 ரோடு சாலைகள் சேரும் இடம். அந்த தக்கோலத்தில் தான் தட்சனுடைய தலையை வெட்டினாங்க, ஆட்டுத்தலை வச்சாங்க கொண்டாந்து. பெருமான் அந்த தட்சன் உனக்கு என்ன வர வேண்டும் கேளுங்கிறாரு. அதற்கு எனக்கு நீண்ட ஆயுள், நற்செல்வம், நற்கல்வி, நல்வா, அதுன்னு நிறைய கேட்பார். 108 கேட்பார் தட்சன். அது வந்து இன்னைக்கு எல்லா இந்த அந்தணர்கள், இன்னைக்கு இருக்கிற இந்த தலைமுறை குருக்கள் எல்லாருமே, எல்லா அந்த அந்தணர்கள், சிவாச்சியாரர், தீட்சிதாராக இருந்தாலும் சரி, அவங்க என்ன பண்ணுறாங்க, பிரதட்சமே சுபிட்சமே அப்படி அதை நிறைய வரும், 108 வரும். அது மேன்னு வரும்.
நம்ம அந்த ஆலய கும்பாபிஷேகம்னா அந்த ஐயருங்கெல்லாம் மேமேன்னு கத்துறாங்க அப்படின்னு நம்மளே தான் மேங்கிறாங்க பண்ணிட்டு வந்துடுவோம். ஆனால் அவங்க 108 நலங்கள் நமக்காக அவங்க பிரார்த்திக்கிறாங்க. பிரார்த்திக்கக்கூடிய அந்த சமகம் ஏமாத்தின ஆசிரியர் தட்சன், தஞ்சாவூர்காரன். எங்க இருந்து வடமொழிக்கு எப்படி போச்சு? அன்றைய தமிழ் எழுத்துல இருந்து நம்முடைய திருவாரூர்ல கோயில் கருவறைந்து வெளியே வந்த இன்றைய தமிழ் எழுத்துக்கள் இப்போ லேட்டஸ்டாக வச்ச கும்பாபிஷேகத்தை தான் வச்சிருப்பாங்க. மீதி எட்டுலாம் கோட்டெழுத்து, வட்டெழுத்து, கோடு, வட்டம் சேர்ந்த மாதிரி சுழிச்சு விட்டுருப்பாங்க. தஞ்சாவூரில் இருக்கிற கல்வெட்டு ஏதாவது இன்னைக்கு தமிழன்னு சொல்லிக்கிற நம்மளால் படிக்க முடியுமா? ஆக மொழிமா அதெல்லாம் பிறகு வரும். இந்த மொழி எப்படி தமிழ் அப்படிங்கிறத பின்னால் வரேன். இங்கே வேதத்தை பற்றி பேசி இப்படி இந்த வேதம் தமிழ் மொழியிலே தமிழி, இது நிறைய பேர் ப்ரூவ் பண்ணி புத்தகம்லாம் போட்டிருக்காங்க. தமிழிங்கிற மொழியில் இருந்தது. ஆக அந்த வேதம் எதை போதிக்கிறது என்றால் ஒழுக்க வாழ்க்கையையும் நெறிப்படுத்தப்பட்ட வாழ்க்கையையும் அன்பு வடிவான வாழ்க்கையும் போதிக்கிறது. கடந்த 50 ஆண்டுகளில் இது அத்தனையும் திரிக்கப்பட்டு தவற 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 அதுக்கு இந்த கடவுள் மறுப்பாளர்கள் இவங்க கிறிஸ்தவ மதத்தில் நிறைய மைனஸ் இருக்குது. அந்த ஆதி ஆகமத்தில் அதெல்லாம் பேசவே மாட்டாங்க. இங்கே இல்லாத இருக்குன்னு நம்ம தான் படிக்கவே இல்லை. அதையும் சைவ 4 கடமைகள் கூட தெரியாது. அதனால நம்முடைய அறிவை பலகீனப்படுத்தி வேதம் நீ படிச்சிட்டின்னா வேதத்தில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கல, ஒழுக்கமாக வாழ்ந்துருவில்ல. நீ ஒழுக்கமாக வாழ்ந்தால் எப்படி கோயிலெலாம் நல்லா இருக்கும்? கோயிலெலாம் இடிஞ்சு போனால் தானே கோயில் நிலத்தை ஆட்டையை போட முடியும். அதெல்லாம் கால சக்கரத்தின் சுழற்சின்னு வைங்க, நம்ம அது கிடக்குது. இங்கே வேதம் முதல் ஆதாரம். இந்த வேதம் இருக்கிறதல்லவா, இதில் வேதம் என்பது என்னன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். வேதம்னா என்ன? வேதம் என்பது எந்த ஒரு எழுத்துக்களும் தோன்றாத காலத்தில் மக்கள் அறவழியில் வாழ சான்றோர்களால் பல தலைமுறைகளாக சொல்லப்பட்ட உபதேச மொழியாகிய தர்மநெறி. அந்த தர்மநெறி அன்றி பிரிதில்லை. இதே வார்த்தை திருக்குறான்ல இருக்கு. அது தெரியுமா உங்களுக்கு? தமிழ் எடிஷன் தான் வாங்கி படிங்க. திருக்குறானில் வேதத்துக்கு என்ன குறிக்கான்னா மக்கள் அறவழியில் அன்போடு வாழ இறைவனால் அருளப்பட்ட உபதேசம் என்று பிரிதில்லைன்னு அவங்க போட்டிருப்பாங்க. இங்கே ரிக்கில் என்ன வருது? இந்த வேதத்தினுடைய முதல்ல வேதம்னா என்ன? தொகுத்தவர் வேதவியாசர். வேதத்தை வியாசர் எழுதல. அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுங்க. வேதம் எந்த மொழியிலையும் கிடையாது. ஔவையார் சொன்னார்ல, அறம் செய்ய விரும்பு ஆறுவது சினம், இணக்கமது கைவிடேல் ஈவது மறவேல், என்ன அப்படி நிறைய வருதுன்னு வச்சுங்க. இதெல்லாம் வேதம். அறவழி வாழ்க்கையில் நாம் வாழ நமக்கு நம்ம அப்பாலாம் டே ஒழுக்கமாடா, மொளை மாதிரித்தனம் பண்ணாத, திருடாத, பொய் பேசாதன்னு சொல்கிறாங்களே, அப்படி வாய் வழியாக சொல்லிக்கிட்டே வேதவியாசரால் தொகுக்கப்பட்டது இந்த வேதம். ஆக வேதவியாசர் ஒன்றும் வேதத்தை எழுதலை, தொகுத்தார். இதில் வேதம் இருக்கு இல்லையா, இந்த வேதம் அப்படிங்கிறதுல நிகமம் அப்படின்னு ஒன்று உண்டு. நிகமம் என்றால் உபதேசம், உபனிஷத்து அப்படின்னா நிகமம் என்பதற்கு உபனிஷத்து, அதாவது உபதேசம் என்று பொருள். அடுத்து ஆகமம். ஆகமம் என்பது வாழ்வியல் முறையை கற்றுத்தருவது. இது மகேஸ்வரனிடமிருந்து குரு பரம்பரையாக வழங்குகின்ற சாத்திரம் என்று வருகிறது. சரி, இந்த ஆகமத்தை ஆரல் வேதநாயகன் என்ற திருப்பெயர். நம்முடைய வேதாரண்யம் திருமறை காட்டுள்ள இறைவனுக்கு பெயர் வேதநாயகன். ஒழுக்க வாழ்க்கையை சிவருமான் நமக்கு போதித்தார். அது வேதமானது. அந்த வேதம் பிறல் மக்கள் வந்த பொழுது வேதங்கள் அந்த நடையை சாத்தி பிறகு ஒழுக்கம் பிறல் மக்களுக்கு ஒரு காலகட்டத்தில் ஒழுக்க வாழ்க்கை திரும்பக்கூடிய காலகட்டத்தில் நாவுக்கரசரும் ஞானசம்பந்தரும் அந்த பதிகம் பாடி கதவை திறந்தார்கள். அது வரலாறு, அது கிடக்கிறது. இந்த ஆகமம் என்பது சிவபெருமான் பார்வதி தேவிக்கு அருளியது என்று திருவாசகத்தில் வருகிறது.
மண்ணும் மாமலை மகேந்திரத்திலிருந்து சொன்ன ஆகமம் தோற்றுவித்தருளியும் என்று வரும். ஆக இந்த வேத ஆகமங்களில் காண்கின்ற மொழி புராணக்கால தமிழ் மொழியாக இருந்தது. வேத வழிபாடுகளிலே முக்கியமாக படிக்கப்படுகின்ற சமகம் யமகம் முதலிய மந்திரங்கள் தட்சனால் இறைவனிடம் பாடப்பட்டவை. தட்சன் வாழ்ந்த சம்பவ இடங்களான தக்கோலம், செம்பொன்பள்ளி முதலிய இடங்கள் தமிழகத்தில் உள்ளதால் இது தட்சன் காலத்திய தமிழ் மொழி ஆகும். இப்போ குழப்பம் தீர்ந்துருச்சா? தீரணும், இல்லைன்னா நீங்களா குழப்பிங்களீங்கன்னு அர்த்தம். அடுத்து இந்த சைவ சமயத்தை பற்றி, வேத ஆகமங்களை பற்றி, இந்த வேத ஆகமங்களை ஆதாரங்களாக கொண்டு நமது சைவ சமயம் இந்தியாவில் 5 விதமாக இருக்கிறது. அது என்ன 5 வகை? ஒன்று நகுலீச அல்லது லகுலீச பாசுபத தரிசனம். இரண்டாவது காஷ்மீர சைவம் அல்லது காஷ்மீரத்ரிகம். மூன்றாவது சித்தாந்த சைவம். நான்காவது ஸ்ரீகண்டர் தொடங்கிய விசிஷ்டாத்வத சிவாத்வைதம். ஐந்தாவது வீரசைவம். இப்படி சைவத்திலே லகுலீச பாசுபத தரிசனம், காஷ்மீரத்ரிகம், சித்தாந்த சைவம், ஸ்ரீகண்டர் தொடங்கிய விசிஷ்டாத்வத சிவாத்வைதம், அப்புறம் பசவண்ணா கூறிய வீரசைவம். இப்படி 5 இருக்கிறது. சரி, இதனுடைய சிறப்பை உணர வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும் என்பதற்கு திருமந்திரம் 61 விளக்கம் இருக்கிறது. வாதத்தை விட்டு வழிநடந்து திருவடி அடைக என்று வருகிறது. என்ன? ஆக வாதம் செய்வது ஒரு புறம் இருந்தாலும் அறிவு சார்ந்த வாதம் செய்து உண்மை தெளிந்து வாழ எல்லாம் வல்ல என் தந்தை மேட்டூர் மீனாய சங்கராயருமானின் திருவடியை சிந்தித்து என்ன மீண்டும் நாளை தொடர்வோம். இந்த சைவ சமயத்தின் ஆதி முதல் இன்றைய நிலை வரை. திருச்சிற்றம்பலம். நமச்சிவாய வாழ்க. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. திருச்சிற்றம்பலம்.